இன்றைய கிறிஸ்தவ யதார்த்தமான நிலைமை சொல்லுகிறதாக இருந்தால் குறைந்தபட்சம் 90% அதிகமான ஊழியங்கள் போலி ஊழியங்களாக இருக்கிறது. சபைகள் போலி சபைகளாக இருக்கிறது. போதனைகள் போலி போதனைகளாக இருக்கிறது. உபதேசங்கள் போலியாக இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களும் போலியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது சில காரியங்கள் சரியில்லை, இது தவறாக இருக்குது, அதாவது சத்தியத்தினுடைய அடிப்படையில் சத்தியத்திற்கு விரோதமாக இருக்குது, இது தேவனுடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்குது, இது தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறது, அப்படி சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இவ்வளவு குறைபாடுகள் மிகுந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் நேர்மறையான காரியங்களை மட்டுமல்ல, எதிர்மறையான காரியங்களை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதான ஒரு நெசசிட்டி இருக்குது. அதனால் சில நேரங்களில் இந்த உபதேசம் சரியில்லை, இந்த போதனை சரியில்லை, தேவனை குறித்து இவர்கள் சொல்லுவது வேத அடிப்படையில் சரியில்லை, இந்த விதமான ஆராதனை முறை சரியில்லை, இந்த விதமாக காணிக்கை கேட்கறது சரியில்லை, இந்த விதமான ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டுறது சரியில்லை, இந்த விதமான வேத விளக்கம் கொடுக்கறது சரியில்லைன்னு சொல்ல நேடுகிறது. அந்த மாதிரி சொல்லுகிற வேளையில் 2 பிரிவினர் வருகிறாங்க. முதல் பிரிவினர் யாருன்னா ரொம்ப கோபமான பிரிவினர். இவங்க ஏதாவது காரியங்களை இது தவறு, இது சரியில்லை, இது சத்தியத்துக்கு எதிரானது, இது தேவனுடைய பார்வையில் தப்பிதமானது அப்படின்லாம் சொல்ல வந்த உடனே இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற, எந்த ஊழியத்தை பற்றி நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, எந்த ஊழியரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, நீ ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? சத்தியத்தை பேசு, வசனத்தை பேசு, சுவிசேஷத்தை பேசு அப்படின்னு அதாவது எச்சரிக்கை கொடுக்குற கூட்டம் இவங்க. இந்த மாதிரி எந்த மத ஊழியங்களையும் பேசக்கூடாது, எந்த மத சபைகளை பேசக்கூடாது, அதெல்லாம் உன் வேலை கிடையாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், நீ செய்ய வேண்டிய என்ன, சத்தியம் பேசு, வசனத்தை பேசு, அப்புறம் சுவிசேஷத்தை பேசு. இது இவங்க எச்சரிக்கையோடு சொல்கிறோம். அடுத்த ஒரு குரூப்னர் பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலேயே நம்ம ஊழியத்தை விரும்புகிறவங்க தான், இந்த போதனைகளை விரும்புகிறவங்க தான். ஆனால் அவர்களும் என்ன சொல்கிறாங்க, அதாவது அவர்கள் எல்லாரும் கிடையாது, ஒரு சிறு பிரிவினர். இருக்கட்டும் பிரதர், நிறைய குறைகள் தான், நிறைய தவறுகள் தான், நிறைய சரியில்லை தான், எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒருத்தருக்கும் புரியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இதெல்லாம் விட்டுருங்க. என்ன பண்ணுங்கள்? சத்தியத்தை மட்டும் பேசுங்க பிரதர். அதாவது ஒரு வெல்விஷஸ், இவங்க ஒரு நல்ல அக்கறை உள்ளவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியத்தை மட்டும் பேசுங்க பிரதர், நம்ம வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போவோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போவோம். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, எந்த ஊழியம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, எந்த சபை எப்படி போனால் நமக்கு என்ன, எந்த கிறிஸ்தவம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அதெல்லாம் பார்க்க வேண்டாம் பிரதர், சத்தியத்தை மட்டும் பேசுவோம், சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுவோம், வசனத்தை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்மளை நேசித்து கொடுக்குற அட்வைஸ் பார்க்குறவல்ல, அவங்க எச்சரித்து கொடுக்குற வார்த்தையும் ஒன்று தான், இவங்க அக்கறையில் கொடுக்குற வார்த்தையும் ஒன்று தான். 2 குரூப்பினரை என்ன சொல்கிறாங்க? வசனத்தை பேச என்கிட்ட சொல்கிறாங்க, சத்தியத்தை பேச என்கிட்ட சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை பேச என்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவருக்குரிய காரியங்களை பேச சொல்கிறாங்க. சரிங்க, சத்தியத்தை பேசுகிறதுனா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. வசனத்தை பேசுகிறதுனா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. சுவிசேஷத்தை பேசுகிறதுனா என்ன, ஒரு சரியானதை குறித்து பேசுகிறது. சத்தியம்னா என்ன? இட் இஸ் லைக் எ லைட். இப்போ யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அதனால் நல்லதும் தெரிஞ்சுது, கெட்டதும் தெரிஞ்சுது. இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்லதையும் சொன்னான், ஏரோது ராஜாவுடைய பாவத்தையும் சொன்னான். ஜனங்கள் வந்தாங்க, பரிசேயர் வந்தாங்க, சதுசேயர் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு குறித்த நேர்மறையான காரியங்களையும் சொன்னான். அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை என்ன சொன்னான், மாயக்காரர்கள்னு சொன்னான். அப்போது சத்தியம் அப்படிங்கிறது எது உண்மையோ அதையும் சொல்லணும், எது தவறோ அதையும் சொல்லணும். இந்த 2ஐயும் சேர்த்து சொல்கிறது சத்தியம். ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பெரிய விளக்கை கொண்டு வரைக்கும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற சரியானது தவறானது அதை என்ன செய்ய எக்ஸ்போஸ் பண்ணணும், அதாவது வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சம். சத்தியத்தை பேசுங்க, சுவிசேஷத்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்கன்னா அது என்ன அர்த்தம்? வசனத்தை பேசும் பொழுது தான், சத்தியத்தை பேசும் பொழுது தான் சரியானவைகளையும் சொல்ல வேண்டியது வருகிறது, தவறானவைகளையும் சுட்டி காட்ட வேண்டி வருகிறது. சில நல்ல விஷயங்களை சொல்கிறவில்லை, இது நல்லது அல்ல அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்க முடியாது. 2ஐயும் சுட்டி காட்டி பேசுவதா சத்தியம். பாருங்கள், ஒரு வழி, நல்ல வழி. இப்போது எனக்கெல்லாம் நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸின் படி பார்த்தா என்ன நான் செய்யணும்? ஒரு வழி, நல்ல வழி, ஐ நோ இட் வெல், ஐ எம் வெரி ஷூர் அபவுட் தட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இது நல்ல வழிங்க, இது நல்ல வழி, சூப்பர் வழி, இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா அருமையாக பிரயாணம் பண்ணலாம், போக வேண்டிய இடத்துக்கு கச்சதோ போய் சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கிறேன்.
ஆனால் பக்கத்தில் வேற கொஞ்சம் பேர் இருந்து வேறொரு வழியை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வழியில் போங்க, இது அருமையான வழி, ரொம்ப நல்ல வழி, இதில் போங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது அந்த வழி சரியில்லை. அந்த வழியில் போனால் அவங்க உரிய விதமாக பிரயாணம் பண்ண முடியாது. ஆன் த வேல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதனால் அவங்க டெஸ்டினேஷனுக்கு அவங்க ரீச் ஆக மாட்டாங்க. இது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போது எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல, இல்லைன்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இந்த ரெண்டு கூட்டத்தினருமே சொல்லுகிற ஒரு பார்க்கும்போது நான் என்ன வேலை செய்யணும்? ஒரு வழி நல்ல வழின்னு தெரியுதுல, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க. ஆண்டவரே சொல்கிற பொழுது ரெண்டு வழியை சொன்னார். ஒன்று இடுக்கமானது, ஒன்று விரிவானது. இதில் போக சொன்னார், அதில் போகாதீங்கன்னார். இப்போது எனக்கு கொடுக்கப்படுகிறதான ஆலோசனை இப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வழி நல்ல வழிங்க, இது ஆண்டவருடைய வழி, இதுதான் பெஸ்ட்டு, இதில் போங்க, இதை செய்யுங்க. அதெல்லாம் அங்கே அந்த பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் பெருங்கூட்டமே சொல்கிறாங்க, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க. இப்போ நான் என்ன செய்யணும், நம்ம அதாவது செய்தியெல்லாம் கேட்குறவங்க சொல்லுகிறதாக இருக்கிறது, என்ன செய்யணும்? இந்த வழியை மட்டும் சொல்லுங்கள் பிரதர், அந்த வழி சரியில்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க. ஆனால் அந்த வழியை சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இதுதான் பெஸ்ட்டு வேங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது அந்த வழி சரியான வழி இல்லை, அந்த நிச்சயத்தில் தான் நான் பார்க்குறேன். ஆனால் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க சொல்கிறாங்க, அந்த வழியில் ஏதாவது அவங்க சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. இப்போ அந்த வழியில் அதை பற்றி சொல்கிறவங்க என்னை விட கவர்ச்சிகரமாக சொல்கிறாங்க, என்னை விட எல்லாருமே நம்புகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? இது நல்ல வழி, நல்ல வழி, நல்ல வழி, நல்ல வழி, இதுதான் சத்தியம், இதான் நிறைய பேர் நினைக்கிறான். இப்படியே சொல்லிட்டு இருக்கிற சத்தியம், இது நல்ல வழிங்க, இது நல்ல வழிங்க, இதுதான் ஆண்டவருடைய வழி அப்படி சொன்னால், அதே நேரத்தில் இதை விட அட்ராக்டிவ் அவங்களும் சொல்கிறாங்க, இதுதான் ஆண்டவருடைய வழின்னு, இதான் சத்தியத்தின் வழி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அது சத்தியத்தின் வழி அல்ல, இது சரியான வழி அல்ல. சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டாமா? அப்போது சத்தியத்தை பேசு, வசனத்தை பேசு, சுவிசேஷத்தை பேசு, ஆண்டவரை பற்றி மட்டும் பேசுன்னு சொன்னால், இதை நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார் பாருங்கள், நிறைய விஷயங்களை போதித்தார். போதிச்சுட்டு இருக்கிறவர்களையே அந்த சீடர்களுக்கு என்ன சொல்கிறாரு? லூக்கா 12ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சரி இப்போ நமக்கு ஆலோசனை கொடுக்குறவர்கள் சொல்லுகிற அடிப்படையில் பார்த்தா இயேசுனார் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் என்ன உபதேசத்தை கொடுக்க வந்தாரோ அந்த உபதேசத்தை மட்டும் கொடுக்கணும். ஆனால் இடையில் என்ன சொன்னார்? லூக்கா 12:1 அந்த கடைசி வாக்கியத்தை மட்டும் கவனித்து பாருங்கள். நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன் இதை சொல்கிறாரு? இது எதிர்மறை. அப்போ இதோட நெகட்டிவிட்டி வர்றது இல்லையா? ஆனால் அதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னுடைய நல்ல உபதேசங்களை நீங்கள் கேட்குற வேலையில் எது சரியென்று நான் சொல்லுகிற அதே வேலை, எது சரியில்லை அதை சுட்டி காட்டணும். அவங்க சரியற்றதை சரின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சத்தியத்தை சொல்லு, வசனத்தை சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்கிறவங்கள அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதை சொல்லுகிற வேளையில் சில காரியங்கள் தவறாக இருக்குதுன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. சில ஆராதனை முறைகள், சில காணிக்கை கேட்கிற முறைகள், வேத வசனங்களுக்கு கொடுக்கின்றதான விளக்க முறைகள், தேவனை குறித்து கொடுக்கிற சொல்லுகிற காரியங்கள், சத்திய சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், இவைகளை அடிப்படையை அறிந்து வைத்திருக்கிற பொழுது தவறானவைகளை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி சரியானதை மட்டும் சொன்னால் அது சத்தியமாகவே இராது. இப்போது நீங்கள் மத்தேயு 23:23 வாசித்து பாருங்கள். இப்போது நம்ம நியாயப்படி பார்த்தா என்ன, ஆண்டவர் எது நல்லதோ அதை மட்டும் சொல்லணும். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த மாயக்காரராகிய வேதபாரகர் இருக்கிறாங்களே, பரிசேயர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உரதலாம்பிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் கொடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏங்க, அவங்க வெந்தயத்தில் தசமம் கொடுத்தா உங்களுக்கு என்ன? நல்ல காரியம் தானே செய்கிறாங்க. ஜீரகத்தில் தசமபாகம் கொடுத்தானே, கொடுக்க முடியாத சட்டம் வேறு இருக்குது அந்த காலத்தில். அதை செஞ்சால் உங்களுக்கு என்ன? கேட்கலாம்ல. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து அன்றைக்கி பேசின மாதிரி ஒரு தான் இன்றைக்கி பேசுகிறான்னா, பிரதர் நீங்கள் ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க? அவங்க வெந்தயத்தில் தசமமாக கொடுத்தா அது என்ன கெட்டதா? இல்லை உரதலாமல் தசமம் கொடுத்தா கெட்டதா? ஜீரகத்தில் கொடுத்தா கெட்டதா? அதை பற்றியே நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். அப்போது ஆண்டவங்க என்ன சொல்கிறேன்னா, இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களே, ஆனால் உங்கள்கிட்ட இரக்கம் கிடையாது, உங்கள்கிட்ட அன்பு கிடையாது, உங்கள்கிட்ட நீதி கிடையாது. இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க. இப்போது சத்தியத்தை மட்டும் பேசுங்க பிரதர், சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுங்கள் பிரதர், வசனத்தை மட்டும் பேசுங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி நான் செஞ்சால் இயேசுனார் எப்படி செஞ்சுருக்கணும் தெரியுமா? நீதியுடையவளாக இருங்கள், இரக்கமுடையவர்களாக இருங்கள், அன்புடையவளாக இருங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சுட்டி காட்டுறார்? நீங்கள் ஜீரகத்திலையும் வெந்தயத்திலையும் கடுகுலையும் அதிலையும் இதில் எல்லாத்துக்கும் கரெக்டாக தசமமாக கொடுத்துட்டு ஆண்டவர் விரும்புகிற அன்பில்லாமல் இரக்கமில்லாமல் இருக்கிறீங்களே பாவிகளே அப்படின்னார். அப்போது அங்கே வருகிறதா இல்லையா? சத்தியம் அதுதான். சரியற்றவளை சுட்டி காட்டாமல் சத்தியத்தை சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா,
சத்தியத்தை தான் பேசணும், சுவிசேஷம் தான் பேசணும், வார்த்தை தான் பேசணும், ஆலோசனை ரைட்டு. இப்போது நாம் ஒரு நல்ல கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். சேல்ஸ் ஏஜெண்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் நம்ம லெவலுக்கு ஏதாவது ஒருத்தராக இருக்கிறோம். நம்முடைய கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்ட், இதனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை விற்க போகிறவள்ள அங்கே இதே மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்டை விற்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது, இது நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டு கிடையாது, அது டூப்ளிகேட்டு. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும், ஆனால் இது நம்முடைய கம்பெனி ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லை. இப்போது இந்த ப்ராடக்டை விற்க போகிற சேல்ஸ் ஏஜென்ட்டு இல்லைன்னா அதில் சேல்ஸ்மேன் போகிற வேலை பார்க்குறான். அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவும் உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் தானே, இதுவும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இவ்வளோ விலை சொல்கிறீங்க, அவங்க கம்மியாக சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் இது நல்ல ப்ராடக்ட், இது நல்ல பொருள், இது நல்ல பொருள், இது நல்ல பொருள் வாங்கி உபயோகிக்க சொல்லுவீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதை வாங்கிட்டோமே, ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டோமே. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது, இது எங்கள் கம்பெனியுடைய பொருள் கிடையாது, அது அந்த மாதிரி தோன்றுகிறது, அது டூப்ளிகேட்டு, அது ஃபால்ஸு, அது சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அப்போது நம்ம நியாயத்தில் பார்த்தீங்கன்னா, உன் கம்பெனி பொருளை பற்றி மட்டும் சொல்லுப்பா, அடுத்தவங்க கம்பெனி பொருளை பற்றி ஏன் சொல்கிற, அவன் டூப்ளிகேட் பண்ணி போடுறான்ப்பா. இப்போ நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், உண்மையை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வழி என்று புரிந்திருக்கிறோம், தேவனுடைய உண்மையை புரிந்திருக்கிறோம், இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, அறிய வச்சிருக்கிறாரு. இப்போது ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்கிறது டூப்ளிகேட்டாக இருக்குது, வசனத்துக்கு கொடுக்குற விளக்கம் டூப்ளிகேட்டாக இருக்குது. மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தோடு வர்றீங்க, சொல்கிறீங்க ஆண்டவர் சொன்னான்னு, ஆனால் ஆண்டவரை அறிந்து அடிப்படை நாம் சொல்லுவோம், இல்லை ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்க, இந்த ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், வசனத்தை பாருங்கள், சத்தியத்தை பாருங்கள், புதிய உடன்படிக்கையை பாருங்கள், உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதுங்க பிரதர். இல்லைங்க, ஆண்டவருடைய உண்மைகளை சொல்லுகிற பொழுது உண்மை அல்லாதவைகளை உண்மையாக காண்பித்து செய்கிற காரியங்களை சுட்டி காட்டணும். இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வசனம், இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் இப்படி தான் பண்ணுறாரு கொள்கிறாரு, அதனால தான் இவ்வளோ காணிக்க தவறான உபதேசங்கள், ஆராதனை தவறான உபதேசங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள், தவறான வாக்குத்தத்த அறிவிப்புகள். ஜனங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்படுவதற்கான தேவ வழி எது தெரியுமா? தேவ உறவோடு வாழ்கிறது. தேவகுமார் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டான்னு யோவான் 3:16 வாசிக்கிறோம். யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வேண்டும், அந்த பிள்ளையாகலாம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ரோமர் 8:12 சொல்லுறது பிள்ளையான சுதந்திரமாமே. இதுதான் ஆசீர்வாத வழி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதத்தில் முதல் நாள் இந்த மாதிரி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, இதை நீங்கள் விசுவாசிக்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இதை நீங்கள் பைபிளுக்குள்ளே வச்சிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவ ஆவியை கொடுத்து தேவ ஆவியின் மூலம் அவளை வழி நடத்துகிறார். நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, எங்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறா சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பொய்யாக இருக்கிற அறிகிற பொழுது வசனத்தை மட்டும் சொல்லுங்கள் பிரதர், சுவிசேஷத்தை மட்டும் பேசுங்க பிரதர், சத்தியத்தை மட்டும் சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் அதைத்தான் செய்கிறோம். சத்தியத்தை பேசும் பொழுது சத்தியம் அல்லாதவளை சொல்லத்தான் வேணும். சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது போலி சுவிசேஷம் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் கலாத்தேர் 1 மத்தேயத்தினுடைய 1 வசனம் 10 வசனம் படித்து பாருங்கள், அப்போ சில நிருபங்களெல்லாம் கவனித்து பாருங்கள். உண்மையை சொல்லுகின்ற எவரும் பொய் எது என்பதை அறிந்திருக்கிற பொழுது அதை சுட்டி காட்டாமல் உண்மையை நிறைவுடன் சொல்லி முடிக்க முடியாது. சத்தியத்தை பேசுகிற எவரும் சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை சுட்டி காட்டாமல் அந்த சத்தியத்தை உரிய விதமாக சொல்ல முடியாது. எனவே சத்தியத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க பிரதர், வசனத்தை மட்டும் பேசுங்க பிரதர் என்று கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளில் எந்த விதமான தேவ ஞானமும் இல்லை. நீங்கள் அதை மறுபடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.